மகாபாரத போரில் துரியோதனன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு. அப்போ காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வாதாடுறாங்க. நான் கண்ணை கட்டிக்கிட்டு இது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நான் கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணே இருந்து கூட நான் எதையுமே பார்க்காம வாழ்ந்துருக்கிறேன். துரியோதனன் ரொம்ப அழகாக இருப்பாராம். ரொம்ப அழகு உன் பையன் சொல்லும் போது கூட நான் கண்கட்டை அவுத்துட்டு என் பையன் முகத்தை கூட நான் பார்த்ததில்லை கிருஷ்ணா, உன்னை கூட நான் பார்த்ததில்லை. இதுக்கு ஒரு பரிசு கிடையாதா? நான் இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 70 வருஷம் அவங்க கணக்கு சொல்கிறாங்க. கூட்டி கழித்து பார்த்தா 70 வருஷமாக கண்ணை கட்டிகிட்டு இருந்தால் அந்த கண்ணே உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரில. அந்த அளவுக்கு கண்ணை கட்டிட்டு வாழ்ந்தேன்ல, இதுக்கு நான் ஒரு பொண்ணு அஸ்னாபுரம் மகாராணி எந்த அழகையும் பார்க்காம நான் இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு பரிசு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதுக்கு எந்த பரிசுமே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. நீங்களாம் உங்கள் கணவனுக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னோடனே நீங்கள் கண்ணாக இருந்து தான் செயல்பட்டுருக்கணுமா தவிர, அப்படி செயல்பட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களுக்கு பெரிய பரிசாகவே, நீங்கள் கேட்குற பரிசை விட பெருசாகவே கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி செயல்படலை. உங்கள் கணவனுக்கு கண்ணு தெரியலன்னு நீங்களும் கண்ணை கட்டிட்டீங்க தாயே, இதுக்கெல்லாம் ஒரு பரிசுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தா அந்த நிலைமையிலேருந்து நினச்சி பாருங்கள். 70 வருஷம் கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்த ஒன்றுக்கு எந்த பரிசுமே கிடைக்காது அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள்.